சிவபெருமான் பார்க்கடலை கிடைகிறாரு. எதுக்கு கிடைகிறார்? அதாவது மந்திரகிரி அப்படிங்கிற மலையை மற்ற மாதிரி திருப்பி கூர்மையாக வச்சுக்கிறார். ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பை நாணல் மாதிரி வச்சு பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல வரக்கூடியது அப்படிங்கிறது ஆலகால விஷம். அதுக்கு போட்டி போட்டுக்கிறாங்க. அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவர்களும் அசுரர்களும் காத்து கிடக்கிறாங்க. முதல்ல அதிலிருந்து வெளிப்படக்கூடியது பயங்கரமான கொடிய விஷயம் அப்படின்னு ஆலகால விஷம்னு பேர். அது வருது. அதனுடைய தாக்கம் தாங்காமலேயே பாதி பேர் மரணம் அடைஞ்சிடறாங்க. அதாவது அது வெளியில் வரும்பொழுது சாப்பிடவும் இல்லை, அது ஸ்ப்ரெட்டு, அதனுடைய ஸ்மெல் பண்ணோன்னே நிறைய பேர் இதாக பார்த்துட்டு சிவபெருமான் அதை அப்படியே விழுங்குறார். விழுங்கும் பொழுது அம்பாள் அப்படியே கழுத்தில் பிடிச்சி அதை உள்ளே போகாமல் நிறுத்திடுறதுனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர். கண்டம்னா சமஸ்கிருதத்தில் கழுத்துக்கு பேர் கண்டம், நீலம்னா ப்ளூ கலர், எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அந்த விஷம் இருக்குது. பாம்பு கடிச்சிட்டா உடம்பு விஷமாயிரும் எல்லாத்துக்குமே. ஒரு பாய்சன் சாப்பிட்டா ப்ளூ கலர் ஆயிடுவோம். அப்போ அந்த சிவபெருமானுக்கு அது ஒரு அஸ்திரமாக ஆயுதமாக வச்சுருக்கார் அவர். அந்த கழுத்தில் இருந்து சிவபெருமான் அஷ்டசம்ஹாரம் பண்ணுறார்.